ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 25 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்க வந்திருக்காங்கல்ல. ஸ்கேன் எடுக்கும் போது ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. காவேரி வேற விஜயோட கைய அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. அப்புறமா விஜய் வந்து டாக்டர் கிட்ட கேக்குறாரு. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரச்சனை இல்ல, உங்க குழந்தை நார்மலா இருக்குது, குரோத்தும் சரியா இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி பிரெயின்ல நல்லா ஒர்க் ஆகுதானே, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமா வெளியில வந்து கொஞ்சம் பதட்டப்படாம இருக்கிறாங்க. அப்போனே காவேரி வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் டாக்டரை பாக்குறதுக்கு முன்னாடி நெட்ல எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நெகட்டிவாவே இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் சொல்லும் போது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு வர சொன்னாங்க. எனக்கு அதான் ரொம்ப பயமா இருந்துச்சுன்னொடனே அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியும் நீங்க அதனாலதான் ஒரு பதட்டத்துல இருந்தீங்க அப்படின்னு, அதனாலதான் நீ உங்களுக்காண்டினாச்சும் நான் தைரியமா இருக்கணுமேன்னு சொல்லி நான் பாப்பா கிட்ட கூட அப்படி சொல்லிட்டு இருந்தேன். விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சுக்கிறாரு. அப்புறமா ரெண்டு பேருமா சேர்ந்து கிளம்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கார்ல ஏறி கிளம்புறத பின்னாடி நின்று பசுபதி பாக்குறாரு. இப்ப அவர் அவங்களோட காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்து போலீஸ்க்கு வந்து தகவல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி விஜய் ஜாலியா சுத்திட்டு இருக்கிறா சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, லைவ் லொகேஷன் அனுப்புறேன், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது காவேரி சொல்றாங்க, இப்ப தாங்க நிம்மதியா இருக்குது, ரிலாக்ஸா இருக்குது நமக்கு வந்து இப்ப அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமா ஜாலியா பேசிட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து போலீஸ் வேகமா பின்னாடி துரத்திட்டு வர்றத விஜய் பாத்துடுறாரு. இந்த மாதிரி காவேரி நம்மள போலீஸ் துரத்துங்கன்னு. இப்ப காவேரி கேக்குறாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு. இதுக்குதான் நான் உங்களை வீட்லயே இருக்க சொன்னேன்னு. விஜய் இரு பயப்படாத அப்படின்னு. இப்போ இவங்க ரெண்டு பேருமா வேகமா போய் ஒரு வண்டி வருது, அதுக்குள்ள போய் விஜய் வந்து அங்க வந்து போலீஸ் வந்து அவங்களை துரத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய் நின்றாரு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன், நான் வந்து வண்டியை டிரைவ் பண்ணிக்கிறேன், நீங்க போங்கன்னொடனே விஜய் சொல்றாரு, உன்னை எப்படி நான் இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க, நீங்க இறங்குங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப காவேரி வந்து இது பண்றாங்க. அதுக்குள்ள இங்க போலீஸ் வந்து செக்கிங்ல நின்று ஒவ்வொன்னா தேடுறாங்க அந்த காரை எங்க அப்படின்னு. இப்ப பசுபதி வேற வந்து, என்ன சார் இப்படி விட்டுட்டீங்களே சே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வர போலீஸ் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கார் திருப்பி வருது. சார் சார் கார் என்ன போதுனோடனே இவர் திருப்பி ஃபாலோ பண்ணி காவேரி எப்படி மடக்கி பிடிச்சோன்னா, கீழே இறங்கியான்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு. அப்ப காவேரி இறங்குறாங்க. என்னம்மா நீ வர, விஜய் இல்லையானே சார், அவரை என்னாலே ரீச் பண்ண முடியல சார், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப பசுபதி சொல்றாரு, இல்ல சார் இவ கூட தான் அவன் இருந்தானே. இப்ப காவேரி பாவமா சொல்றாங்க, சார் எனக்கே இங்க பாருங்க சார் அம்மா போட்டிருக்கு, இந்த நிலைமையில நான் ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் டாக்டரை பாத்துட்டு வரேன், அவங்க வந்து நீ ஏமா இந்த நிலைமையில வந்தேன்னு கேட்டாங்க சார் சொல்லிட்டு அப்படியே பாவமா ஃபேஸ வச்சுட்டு சொல்றாங்க. அப்புறமா போலீஸே வந்து அம்மன் போட்டிருக்கனோடனே கொஞ்சம் அப்படியே பின்னாடி வர்றாரு. சரிம்மா நீ போமானோடனே, உன் பேச்ச கேட்டு நாங்க வந்தோம் பாரு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. எல்லாரும் போனோடனே இப்ப காவேரி போய் பசுபதி கிட்ட போய் மாசா டயலாக் பேசுறாங்க. இந்த மாதிரி நல்ல வேலை போலீஸ் வந்துச்சு, இல்லைன்னு நினைச்சுக்கேன் இப்ப விஜய் கிட்ட நீ தொலைஞ்ச. இந்த மாதிரி நிவின், குமரன் மாமா, அதுக்கப்புறமா விஜய், இவங்க மூணு பேரும் உன்னை பிடிக்கிறதுக்கு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கையில மட்டும் நீ கிடைச்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டயலாக் எல்லாம் பேசிட்டு காவேரி வண்டி எடுத்துட்டு வேகமா போய் பசுபதி மேல போய் முட்டுற மாதிரி போறாங்க. அப்புறமா என்ன நீ இதுக்கே பயந்துட்டியா, நீயும் பால்வாடி தானே சேச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி வந்து போயிடுறாங்க. இப்போ எனக்கே சாவுக்கு பயத்தை காட்டிட்டா இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி பசுபதியும் துரத்திட்டு வந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாளைக்கு செம ஆக்ஷன் சீன். குமரன் போய் பசுபதியோட சட்டையை பிடிச்சோடனே பசுபதி குமரனை தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. இங்க இருந்து விஜய் வர்றாரு, கார்ல இருந்து இறங்கி அந்த பக்கம் ஓடுறாரு. அங்க நிவின் வந்து பைக்ல வெயிட் பண்றாரு. இவங்க மூணு பேருமா சேர்ந்து பசுபதியை மடக்கி பிடிக்கிறாங்க. அதுதான் நாளையோட ப்ரோமோ. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.